பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு இன்றென்றும் உள்ள சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலும் கூட இப்படியாக கூடி வருவதற்கு கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வசனமாக நாம் தியானித்து வருகிறோம். இதுவரையிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி நடைபெறும், அவர் எப்படி திரும்ப வரப்போகிறார், வருகைக்கு முன்பதாக என்ன அடையாளம் நடைபெறும் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் கடந்த அதிகாரங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு 19வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை, பூமிக்கு வரப்போகிறதான பகிரங்க வருகை எப்படி நடைபெறும் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்தில் 20வது அதிகாரத்தை துவக்கினோம். 20வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய வருகையோடு தொடர்புடையதாக வந்தவுடனே அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி பார்த்தோம். சாத்தான் 1000 ஆண்டுகள் பாதாளத்தில் கட்டி அடைக்கப்பட போகிறான். அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. அடுத்ததாக முதலாவது உயிர்த்தெழுதலை பற்றி பேசப்பட்டுள்ளது. முதலாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லி வரும்போது அதில் என்னென்ன வகையெல்லாம் அடங்குகிறது என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், 2வது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை உயிர்த்தெழக்கூடியவர்கள், 3வது உபத்திரவ காலத்தினுடைய இரத்த சாட்சிகள், 4வது பழைய பாட்டு பரிசுத்தவான்கள். இந்த வரிசை இவைகள் அனைத்தும் இணைத்து தான் முதலாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிறது. மரணமடைந்த மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லை. அதாவது மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆதாம் காலத்து முதல் அதுவரை மறிக்கிறதான பாவிகள் உயிர்த்தெழ மாட்டார்கள். அவர்கள் 1000 ஆண்டு ஆளுகைக்கு பிறகுதான் உயிர்த்தெழுப்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம் 6வது அதிகாரத்திலிருந்து 6வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிய உள்ள பகுதிகளை நாம் பார்ப்போம். நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. 6வது வசனம், முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு ஆளுகை, மில்லினியல் கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மில்லினியல் கிங்டம் 1000 ஆண்டு ஆளுகை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்ப வந்தவுடனே அவர் இந்த பூமியில் தானே, இதே பூமியில் தானே 1000 ஆண்டுகள் எழுத்தின்படியாக ஆளுகை செய்ய போகிறார். அந்த 1000 ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த பூமிக்கு ஒரு மறுவடிவு கொடுத்து, அதாவது இதை அக்கினினால் புதுப்பித்து புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி நித்தியத்திற்கு போகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த நித்தியத்திற்கு போகிறதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே, இதே உலகத்தில் தானே 1000 ஆண்டுகள் ஆளுகை செய்ய போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் தானே திரும்ப பல முறை இந்த 1000 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1000 ஆண்டு ஆளுகை குறித்து போன வாரமே சொன்னேன். 1000 ஆண்டு ஆளுகை என்று சொல்லும் பொழுது இதை குறித்து மாற்று வியாக்கியானங்கள், கருத்து வித்தியாசங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளதாகவே நிலவி வருகிறது. ஆனால் வேதாகமத்தை எழுத்தின்படியாக பார்க்கும் பொழுது அந்த 1000 ஆண்டுகள் எழுத்தின்படியாக இயேசு கிறிஸ்து உலகில் ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றும் கடந்த வாரத்திலே நான் சொல்லியிருந்தேன். இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிறது 1000 ஆண்டு ஆளுகையோடு தொடர்புபடுத்தி. இந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய பாக்கிய வசனங்கள் 7 பாக்கிய வசனங்கள் இருக்கிறது. மலை பிரசங்கத்தில் இருக்கிற பாக்கிய வசனங்கள் போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 பாக்கிய வசனங்கள் இருக்கிறது. இதற்கு முன்னுள்ள பாக்கிய வசனங்களையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முன்னே உள்ள பாடங்களில் கலந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் இதை குறித்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே முதல் பாக்கிய வசனம் வருகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதில் கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவது பாக்கிய வசனம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய செய்தியை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவது பாக்கிய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பாக்கிய வசனம் 14வது அதிகாரம் 13வது வசனம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. உபத்திரவ காலத்திலே மரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற செய்தி சொல்லப்படுகிறது. 3வது பாக்கிய வசனம் 16வது அதிகாரம் 15வது வசனம், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிப்பும் உற்சாகப்படுத்தக்கூடிய செய்தி.
அடுத்ததாக 4வது பாக்கிய வசனம் 19வது அதிகாரம் 9வது வசனம். ஆட்டுக்குட்டியானின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது. ஆட்டுக்குட்டியான் கல்யாண விருந்திலே மணவாட்டியாக இருக்கக்கூடியது சபை. அழைக்கப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதுக்கு பிறகு உபத்திரவ காலத்தில் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது 5வது பாக்கிய வசனம் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களில் யார் என்று சொல்லும் பொழுது முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்குள்ள அனைவரும் பரிசுத்தவான்கள். முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? மரித்த பாவிகள் மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லை என்று இதற்கு முன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும்னும் உயிரடையவில்லை. ஏன் உயிரடையவில்லை? அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்படவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்ட அனைவரும் பரிசுத்தவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான் என்று சொன்ன உடனே சிலர் சொல்வது போல எங்களுடைய சபைதான் பரிசுத்தமான சபை, பூரண சபை என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள். எங்களுடைய ஸ்தாபனம், எங்களுடைய உபதேசம் தான் பரிசுத்தம், நாங்கள் தான் பரமசியோன் என்றெல்லாம் சொல்லி சிலர் பேசி வருகிறார்கள். ஆனால் பரிசுத்தம் என்று சொன்ன உடனே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் வேறு பிரிக்கப்படுதல், செட் அபார்ட். இன்னொன்று பாவம் இல்லாத நிலை. இரண்டுமே பரிசுத்தத்திற்கு உரிய அர்த்தங்களாயிருக்கிறது. ஒன்று வேறு பிரிக்கப்பட்டல், இன்னொன்று பாவம் இல்லாதது. தேவனிடத்தில் இந்த இரண்டும் இருக்கிறதா? அடிப்படையில் இரண்டும் இருக்கிறது. தேவன் தன்னுடைய சிருஷ்டிகள் அனைத்திலிருந்து முற்றிலும் வேறானவர். 2வது, அவர் பாவமே இல்லாதவர், அது முற்றிலும் பரிசுத்தமானவர். தூதர்கள் பரிசுத்த தூதர்கள் எந்த விதத்திலே? பாவம் செய்யாததினாலே. பாவம் செய்த தூதர்கள் ஒரு கூட்டம் உண்டு, பாவம் செய்யாத தூதர்கள் பரிசுத்த தூதர்கள். அதே நேரத்தில் வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தம், பூரண பரிசுத்தம் அவர்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தத்தில் பூரண நிலையில் உள்ளவர்கள். அவர்கள் கர்த்தருக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது, பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். அது யார்? கர்த்தராகிய இயேசுவினால் மீட்கப்பட்ட அனைவரும் பரிசுத்தவான்கள். இதனாலே கிறிஸ்துவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டவர்கள். கிறிஸ்து தங்களுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தால் நம்பினபடினாலே இயேசு நமக்காய் சாபமானார். அதனால் வருகிற நீதி நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த நீதினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தத்தில் தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும், 1000 ஆண்டு ஆளுகைக்கு வர முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாவமும் செய்யாமல் வருகிற பரிசுத்தத்தில் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும் என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மால் முடியாது. ஏனென்றால் நம் அடிப்படையிலே பாவிகள். நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். சிறிய பாவங்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு போராட்டம், பிரச்சனை, வெள்ளுகை சில வேளைகளிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் துளியளவும் பாவத்திற்கு இடம் இருக்கக்கூடாது. பரிசுத்தத்தை பூர்ணமடைந்திருக்க வேண்டும். அது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினாலே நாள் ஒழிய அது நடைபெறாது. ஆகினாலே பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது அடிப்படையிலே கிறிஸ்துவினுடைய நீதியை பெற்றவர்கள், சுமத்தப்படுதல் பரிசுத்தத்தை பெற்றவர்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். எங்கிருந்து தொடங்கணும்? தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்தராகிய தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை கிறிஸ்து நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிற அடிப்படையாக கொண்டு நமக்கு தருகிறார். சுமத்தப்படுகிற பரிசுத்தம். அந்த சுமத்தப்படுகிற பரிசுத்தத்தின் விளைவாக வாழ்வின் பரிசுத்தம் வர வேண்டும். சில இடங்களிலே தலைகீழாக இருக்கிறது. வாழ்வின் பரிசுத்தம் என்று சொல்லி சில விதிகளை வகுத்து இப்படி நகை, நட்டு, வஸ்திரம் இப்படி என்று சொல்லி அதிலே ஒரு உன்னத நிலை அடைந்தால்தான் தேவன் தருகிற பரிசுத்தத்தை பெற முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது துர்போதனை. தேவன் பரிசுத்தமானவர். அவர் தன்னுடைய இரக்கத்தினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த பரிசுத்தத்தை பெற்றவர்கள் வாழ்விலே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இந்த வரிசை தலைகீழாய் போகக்கூடாது. நாம் பரிசுத்தத்தில் நாமவே தேர முடியும் என்று சொன்னால் இயேசுவினுடைய மரண உயிர்த்தெழுதலோ அவருடைய கிருபையோ அவசியமே இல்லை என்று ஆகிவிடும். ஆகையினாலே அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான். ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஏன் அது இந்த வசனம் சொல்லுது? 2ஆம் மரணத்திற்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம் என்ன? 14வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். 2ஆம் மரணம் என்று சொல்லக்கூடியது என்னது? அக்கினி கடலுக்கு போகக்கூடியது. அக்கினி கடலுக்கு யார்தான் போவார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட அவர்கள் அக்கினி கடலுக்கு போக முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கு போக முடியாது. அதுதான் நமக்கு இருக்கிறதான ஒரு தைரியம், நிச்சயம். கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை,
நான் பரலோகத்திற்கு போவேன், 1000 ஆண்டு ஆளுகை செய்வேன், நித்தியத்திலும் அவரோடு கூட வாழ்வேன். ஆகையினால் எப்படி வேண்டுமானால் வாழலாமா? அப்படி வாழக்கூடாது. ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு துணிகரமாய் எப்படியும் வாழலாம் என்று சொல்வாரானால் அவர் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா என்று சொல்லி பார்க்க வேண்டியதும் இருக்கிறது. அதே வேளையில் நம்ம பாவமே இல்லை என்போமானாலும் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு பிரியமாக நம் வாழ்விலே நடப்பதற்கு, எல்லா விதத்தில் நடப்பதற்கு நாம் முயல வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்த முயல வேண்டும். ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள், உண்மையாய் மீட்கப்பட்டவர்களுக்கு 2ஆம் மரணத்திற்கு மேல் அதிகாரம் இல்லை. முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்து அவரோட கூட 1000 வருடங்கள் அரசாளுவார்கள். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு என்பதாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய ஊழியம், தேவனுக்கு நேரடியாக ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக தேவாலயத்திற்கு அடுத்த காரியங்களிலே பணி செய்கிற கிருபை லேவி கோத்திரத்தாருக்கு ஆரோனிலிருந்து துவங்கி அந்த ஆசாரிய முறை வழியாக தான் சென்றது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே யார் ஆசாரியர்கள் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஆசாரியர்கள், ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியர்கள். இங்குதான் சிலர் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரன் என்றால் ஏதோ கிறிஸ்தவத்தில் கொஞ்சம் பேர் ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்ய போகிறேன், அவர்கள் மட்டும் ஊழியக்காரர்கள், நாங்கள் விசுவாசிகள், ஏதோ 4 வசனம் கேட்க வேண்டும், காணிக்கை போட வேண்டும் என்று சொல்லி சிலர் நினைக்கிறார்கள். அது தவறு. சபையிலே மேய்ப்பனுடைய அலுவல் ஒன்று இருக்கிறது, போதகருடைய அலுவல் இருக்கிறது, வரம் இருக்கிறது, அது வேறு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள் தேவன் அவருடைய அழைப்பின்படியும் தீர்மானத்தின்படியும் அவர் கொடுப்பார். அழைப்பு தேவன் கொடுக்கக்கூடியது, சபையிலே அலுவல்கள் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அதிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் ஊழியக்காரன் யார் என்று கேட்டால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள். ஊழியக்காரன் என்றால் என்ன? ஊழியக்காரன் என்றால் சேவை செய்கிறவன். ஆண்டவர் சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று. யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உண்மையாக இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொண்ட அனைவரும் தேவனுடைய முழு நேர ஊழியர்கள். முழு நேர ஊழியர்கள், அதுதான் புதிய ஏற்பாடு சொல்லுகிற உண்மை. இது ஊழியர் என்று சொன்னோன்னு இது நான் ஏதோ பிரசங்கிக்கிறதுனால, நான் பிரசங்கம் பண்ணுறதுனால, டீச் பண்ணுறதுனால நான் ஊழியக்காரன், நீங்கள் ஊழியக்காரன் இல்லை என்றால். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியர்கள். ஆகினால்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யாரு? முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள அனைவரும். ஏதோ முதலாவது உயிர்த்தெழுதலே பாஸ்டராக இருந்த, இவாஞ்சலிஸ்டாக இருந்த, போதகராக இருந்தவர்கள் 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்று சொல்லவில்லை. முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு என்பது ஆசாரியராக இருந்து, ஆசாரியம் என்றால் அந்த ஆசாரிய பணி, அவருக்கு என்பதாக ஊழியம் செய்தல். அங்கு ஊழியம் செய்யணும், இன்றைக்கும் ஊழியம் செய்யணும். ஆகையினாலே ஊழியம் செய்வது, கர்த்தருக்கு சேவை செய்வது, கர்த்தர் தந்திருக்கிற வரங்களை தாளந்துகளை பயன்படுத்துவது, சுவிசேஷம் அறிவிப்பது, கர்த்தர் தந்திருக்கிற வரங்களின்படியாக, அழைப்பின்படியாக, திறமைகளின்படியாக அந்தந்த இடங்களிலே கர்த்தருக்கு சாட்சியை வாழ்வது, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஜனங்களை கர்த்தரை அறிகிற அறிவிலை நடத்தக்கூடிய பணி ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய பணி இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்துதான் கிறிஸ்துவின் நாளிலே நாம் கணக்கும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நான் கடந்த வாரமே அதை குறித்து கொஞ்சம் காரியங்கள் சொன்னேன். ஆகையினாலே அதை நீங்கள் ஊழியர்கள் என்று சொன்ன உடனே ஏதோ இவர் தான் ஊழியக்காரர், அவர் ஊழியக்காரர் என்று பிரித்து விடக்கூடாது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே பைபிள் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். நான் மட்டும் ஒன்று சொல்லல, நான் பரிசுத்த ஜாதி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் விசுவாசிகள். அதை நீங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவனுக்கு உண்பதாக இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இயேசுவோடே கூட இந்த உலகத்தில் எழுத்தின்படியாக 1000 ஆண்டுகள் நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அந்த ஆளுகையிலே பல நிலைகள் உண்டு, பல கிரியைகள் உண்டு. 1000 ஆண்டுகள், இன்றைக்கு ஒரு
மத்திய சர்க்காராக இருக்கட்டும், மாநில சர்க்காராக இருக்கட்டும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய நாட்டிலே தேர்தல் நடைபெறுகிறது. இப்பொழுது மன்னராட்சியிலே ஜனநாயக ஆட்சி, தேர்தல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு தேர்தல் முடிந்து ஒரு புதிய அமைச்சரவை வரும்போதும் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை, முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை வருகிறது. இலாக்காக்கள், துறைகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு விதமான திட்டங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. இதே போன்ற 1000 ஆண்டுகளுக்கான தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்திலே சொல்லியிருந்தேன், 1000 ஆண்டுகளுக்கான ஒரு ஆட்சியான ஒரு தேவை இருக்கிறது. பிரதானமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த முன்னறிவிப்புகள் 1000 ஆண்டு ஆளுகையில் தான் பூரணமாக நிறைவேறும். அவர் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலை தலைமையமாக கொண்டு, எருசலேமை தலைமையமாக கொண்டு உலகத்தை ஆளுகை செய்வார் என்கிற முன்னறிவிப்பு இன்னும் நிறைவேறவில்லை. அது நிறைவேறும். முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், உன் மூலமாய் உலகமெங்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய வாக்கு தத்தம் இன்னும் பூரணமாய் நிறைவேறவில்லை, நிறைவேறும். அபிரகாமுக்கு வாக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் இன்னும் முழுவதுமாக இஸ்ரவேலுக்கு இதுவரை கிடைக்கவில்லை, இனிமேல் தான் கிடைக்கும் 1000 ஆண்டு ஆளுகை. இப்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு எழுத்தின்படியான ஆட்சி தேவையாயிருக்கிறது. அதை 1000 ஆண்டுகள் என்று தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அது முடிந்த பிறகு புதிய வானம் புதிய பூமி இருக்கிறது. இந்த 1000 ஆண்டு ஆளுகை கிறிஸ்துவுடனே கூட அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருஷம் என்று சொல்லும் பொழுது ஒரு நீண்ட காலம். இன்றைக்கு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பதற்கே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காரியங்கள் நடைபெறுகிறது. 1000 ஆண்டுகள் ஆளுகை செய்ய போகிறோம். யார்? முதலாவது வித்தெழுதலில் பங்குள்ளவர்கள். அந்த 1000 ஆண்டு ஆளுகை முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலாவது, இந்த 1000 ஆண்டு ஆளுகையிலே என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்று சொன்னால், அது புதிய உலகமாக இருக்காது. இப்பொழுது சீர்கெட்ட உலகம், அதாவது இந்த உபத்திரவ காலத்திலே மிகுந்த அழிவுகளை சந்திக்கிற உலகம் பழைய நிலைமைக்கு மாற்றப்படும். அதாவது சாபம் மாற்றப்படும். மனிதனுடைய விழுகைக்கு முன்பதாக, ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக இந்த உலகம் எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு மாற்றப்படும். சில உதாரணங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அதை முழுவதுமாய் வாசிப்பதற்கு நேரமில்லை, நான் சுருக்கமாக சொல்ல. ஏசாயா 35வது அதிகாரம் 1 முதல் 10. அது ஒரு சின்ன அதிகாரம் தான், 10 வசனங்கள் இருக்கிறது. அதில் அதிகமும் சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும், செழித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். கர்த்தருடைய மகிமையை நம்ம தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை தடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடன் செவிகள் திறப்போம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீருற்றுகளாகவும் வலுசற்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கை நாணலும் உண்டாகும். கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பு முடிப்போம். இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்த பிறகு இதை யூதர்கள் அடைய போகிற சந்தோஷத்தை பற்றி பேசுகிறது. 1000 ஆண்டு ஆளுகையிலே இந்த ஜட சரீரத்தோடு பிரவேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி பேசியிருந்தேன். யார்? இயேசு திரும்ப வரும்பொழுது அவருடைய வருகைக்காக மரணமடையாமலே காத்திருந்தவர்கள், விசுவாசிகளாகிய யூதர்கள், அன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொள்ளாத அனைவரும் அன்றைக்கே நியாய தீர்ப்பிலே நரகத்திற்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள் என்று பார்த்தோம். மீதமானவர்கள், அவர்கள் இதே சரீரத்தோடு 1000 ஆண்டு ஆளுகைக்கு செல்வார்கள். அவர்கள்தான் பலுகி பெருகி பூமியை நிரப்புவார்கள். நாம் அதற்கு பிறகு பலுகி பெருக முடியாது. நாம் மறுரூபம் அடைந்து விடுவோம். அதற்கு பிறகு நமக்கு கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, திருமணம் ஒன்றும் அவசியப்படாது. சாபம் மாற்றப்படும். ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே இருக்கிறது. அந்த சாபம் மாற்றப்பட்டு ஆசீர்வாதம் உண்டாகும். 11வது அதிகாரம் ஏசாயா 11 6 முதல் 9. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புள்ளி வெள்ளாட்டுக்கு குட்டியோடைய படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கம் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேடியும் அவைகள் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே கை வைக்கேன். பரிசுத்த பர்வதங்களும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் கத்தரை அறிந்திருக்கிறது போல் பூமி கத்தரை அறிகிற அறிவினால் அறிந்திருக்கும். அந்த 1000 ஆண்டு ஆளுகையிலே சாபம் மாற்றப்பட்டிருக்கிற பூமி எங்கும் கத்தரை குறித்த அறிவு உண்டாகும். அன்றைக்கு கத்தர் அருவருக்கிற விக்கிரக ஆராதனையோ எந்த விதமான கத்தருக்கு மாற்றாக எந்த வணக்கமோ இருக்காது. கத்தர் ஒருவரே ராஜாவாக இருப்பார். அவருடைய ராஜ்யமே மேலோங்கி இருக்கும். சாபம் இருக்காது, பயம் இருக்காது. இப்படி ஒரு சந்தோஷமான நிலைக்கு வரும்.
பவுல் சொல்வது போல ரோமர் 8வது அதிகாரத்திலே பவுல் அந்த வேதனையை சொல்வார். 20 முதல் 22. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே கீழ்ப்படுத்தினவரால் மாய்க்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகியால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இருவரைக்கும் சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நாமும் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று சொல்கிறார். இவைகளிலிருந்து ஒரு மீட்பு உண்டாகுகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நித்தியத்திலே பூரணமாக மீட்பு உண்டாகும். அதே போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆபகுக்கு 2:14 சொல்லுகிறது. இப்படி அதிக மேன்மைகள் இருந்தாலும் இது நித்தியம் அல்ல, நித்திய ராஜ்யம் அல்ல. ஏனென்றால் இந்த 1000 ஆண்டு ஆளுகையிலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65வது அதிகாரம் 20வது வசனம். அங்கே நீ அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எடுங்கப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். திரும்ப வாசிக்கிறேன். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவன் உண்டாகிறார்கள். அதாவது சின்ன வயசுலே இறந்துட்டான், வாலிபத்திலே இறந்துட்டானோ, பூரணமாகாத கிழவனும், வயதுக்கு ரொம்ப வயசல்ல, மிடுத்தர வயதிலே போயிட்டாருன்னு சொல்றதுக்கு இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வயதாகாம இறந்தாங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயசு மரிக்கிறவர் யாரு? வாலிபனா இருக்கார். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். மரணம் 1000 ஆண்டு ஆளுகையிலே உண்டு, நித்தியத்திலே இல்லை. யார் மரிப்பார்கள் என்றால் நாம் மரிக்க மாட்டோம். ஏனென்றால் நாம் மறுரூபமாக்கி விடுவோம். 1000 ஆண்டு ஆளுகைக்குள் போவது யார்? இயேசு திரும்ப வரும்போது அவரை எதிர்பார்த்திருக்கிற உபத்திரவ காலத்தில் மரிக்காமல் தப்பி இருக்கிற பரிசுத்தவான்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்கள் 1000 ஆண்டு ஆளுகைக்குள்ளே போவார்கள். இவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும். சீக்கிரத்திலே பூமி எங்கும் பலகி பெருக்கி விடுவார்கள். இயேசு திரும்ப வரும்போது மீத கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கும். ஏனென்றால் பெருவாரியானவர்கள் இயேசுவை நிராகரிக்கிறவர்கள், எதிர்க்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. இவர்கள் கொஞ்சமா இருந்தாலும் 100 வயது சென்று மரிக்கிறவனே வாலிபனா இருக்கிறதுனால சீதோஷண நிலையெல்லாம் மாறிவிடும். ஏனென்றால் பழைய ஏதேன் இருந்த நிலைக்கு மாறிவிடுவதனாலே, நல்ல சீதோஷண நிலை, எல்லாவற்றிலும் சுகாதாரம், சுத்தம் அனைத்து வந்து விடுகிறதுனாலே சீக்கிரத்தில் மரணம் வராது. ஆகினாலே சீக்கிரத்தில் பலிக்கு பெருகி விடுவார்கள். பூமி எங்கும் அநேகர் திரும்பவும் ஜனக்கூட்டம் பெருகிவிடும். நாம் மறுரூபமாகிவிடும். அப்போ மரணம் எங்கு வரும் என்றால் இந்த ஜனங்கள் மரிக்க வேண்டும். இதில் வேதாகம வல்லுநர்களுக்குள்ளதாகவே 2 நிலைப்பாடுகள் உண்டு. ஒரு சாரார் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த ஜட சரீரத்தோடு 1000 ஆண்டு ஆளுகைக்கு செல்லக்கூடியவர்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அதாவது முதல் தலைமுறையிற்கு இயேசு வரும்போது இருக்கிற தலைமுறைக்கு தெரியும் இயேசு யார் என்று. அடுத்து அவர்கள் பிள்ளைகள் பிறப்பாங்க, அவர்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று கொடுக்கப்படும். எசேக்கியேல் 39:48 வரை பார்ப்பீர்கள் என்றால், திரும்ப இஸ்ரவேலிலே ஆலயம் உண்டாக்கப்பட்டு திரும்ப பலி செலுத்துதல் தொடங்கும். அந்த பலி செலுத்துதல் இதற்கு புதியதாய் ரட்சிக்கப்படுவதற்கல்ல, இயேசு என்ன செய்தார் என்பதை திரும்பி பார்ப்பதற்கு, திரும்ப முன்னோக்கி பார்ப்பதற்கு இது செய்தார், அதற்கு நினைவு கூறுதலாக செய்யப்படும். அவைகளிலே விசுவாசியாத பாவிகள், அவைகள் விசுவாசியாமல் கர்த்தருடைய ஆளுகை இருந்தாலும், ஏனென்றால் இந்த பாவ சரீரம் தான் இருக்கிறது அவங்களுக்கு, அந்த பாவம் செய்கிற தூண்டுதல் வரும். அப்படி இருக்கையிலே அந்த இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 100 வயதுக்குள்ளதாக அதிலே மரணமடைய வேண்டி வரும். அதிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவன் அவர்களை மறுரூபமாக்குவார். இல்லாவிட்டால் இப்பொழுது ஆதாம் இருந்தது போல, ஆதாம் பாவம் செய்யாவிட்டால் எப்படி மரணத்தை காணாமல் இருந்திருப்பாரோ அப்படியே அவர்கள் 1000 ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் மரணமடையாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படியே அவர்கள் அந்த முடியும் போது மறுரூபமாவார். இல்லாவிட்டால் குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவர் அவர்களை மறுரூபமாக்கி விடுவார் என்கிற கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, இன்னொரு சாரார் பரிசுத்தவான்களும் பாவிகளும் 1000 ஆண்டு ஆளுகையில மரிப்பார்கள். ஆனால் பாவிகள் 100 வயதிலே சீக்கிரத்தில் மரித்து விடுவார்கள். பரிசுத்தவான்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் என்று சொல்லி
சொல்லுகிறார்கள். ஆனால் தீர்க்கமாக வேதாகமத்திலிருந்து இதை நாம் நிரூபிக்க இது கடினமான காரியம். ஏனென்றால் இதை குறித்து இவர்கள் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வு மரணத்தை குறித்து இது பரிசுத்தவான்களா பாவிகள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களை குறித்து மிக தெளிவாக நாம் ஒரு உபதேச ரீதியாக கொண்டு வர முடியாது, அனுமானங்களை தான் நாம் சொல்ல முடியும். அதே போல வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே வரும்போதும் அங்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பது போல் தெரியாததுனாலே மரித்தவர்கள் எல்லாரும் அங்கே அப்போதான் எழும்புறாங்க. அப்போ மற்றவர்கள் மரித்து பரிசுத்தவான்கள் மரித்திருந்தால் அவர்களும் அதற்கு பிறகு இங்கே எழும்பி இருக்கணுமே. அப்போ அவர்கள் எழும்போது போல் தனியாக குறிப்பில்லாததுனாலே அவர்கள் உயிரோடே மறுரூபம் ஆவார்கள் என்று சொல்லுகிறார்கள். காலம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நான் அதை தாண்டியதை உபதேச ரீதியாக கொண்டு போகவில்லை. இப்படியாக அந்த உலகம் நீண்ட ஆசீர்வாதம் உடையதா இருந்தாலும் இது நித்தியமல்ல, நித்தியம் அதை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மீகாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட ஒரு லேண்ட் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இது பரலோகமும் அல்ல, புதிய 1000 ஆண்டு ஆளுகை பரலோகம் அல்ல. ஏனென்றால் நித்திய ஆளுகை மேலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21, 22 தான் அடுத்து வருகிறது. அதே போல புதிய பூமி அல்ல. ஏசாயா 65, 17, 66, 22, 2 பேதுரு 3, 13, வெளிப்படுத்தல் 21 ஒன்றெல்லாம் நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமி, புதிய வானம் புதிய பூமி வரக்கண்டே, புதிய எருசலேம் வரக்கண்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது? இந்த 1000 ஆண்டு ஆளுகை முடிந்ததற்கு பிறகு. ஆகையினாலே இவைகள் அதுவல்ல என்று சொல்லி அவைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல வேறு சில குணாதிசயங்களை சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆளுகை இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதற்கும். அன்றைக்கு ஒரே ஒரு ராஜ்யம், ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு கவர்மெண்ட் தான், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ராஜ்யம் என்று இருக்காது. இயேசு கிறிஸ்துவே ராஜாவா இருப்பார். தானியேல் 2:35, சங்கீதம் 2வது அதிகாரம். அது மாறாததாக தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏசாயா 11:4. நீதியுள்ளதாக இருக்கும். ஏசாயா 11:3-5. இஸ்ரவேல் மீதியானோர் மனம் திரும்பார்கள். ரோமர் 11:26. அதே போல ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்த இடத்தை ஆபிரகாம் உயிர்த்தெழும்பி விடுவார். ஆகையினாலே அவரும் அந்த இடத்தை எழுத்தின்படியாக அப்பொழுதுதான் அவர் சுதந்திரிப்பார். ஆதியாகமம் 13:14. அதே போல புறஜாதியாருடைய நாடுகளிலிருந்தும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு இஸ்ரவேலுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1000 ஆண்டு ஆளுகை குறித்து அதிகமாக பேசுகிறது. ஏசாயா 60 அதிகாரம் எழும்பி பிரகாசியின் ஒளி வந்தது என்று சொல்லக்கூடியது 1000 ஆண்டு ஆளுகையினுடைய மென்மைகளை பற்றி பேசுகிறது. நீதி சமாதானம் நிறைந்தது, மகிழ்ச்சி நிறைந்தது, சாபம் மாற்றப்படக்கூடியது. அதே போல உணவு அன்றைக்கு பஞ்சம் என்கிற ஒன்றே இருக்காது, எல்லாம் திருப்தியானதாக இருக்கும். அதே போல சரீர ஆரோக்கியம் இருக்கும். ஒரு நீடித்த ஒரு மனிதனுடைய ஆயுள் நாட்கள் எப்படி விலகிக்கு முன்பதாக, அதே போல விலகிக்கு பிறகும் ஆரம்ப காலகட்டங்களிலே ஜலப்பிரளயத்திற்கு முன்பதாக மனிதர்கள் அதிக காலம் வாழ்ந்தார்களோ அதே போன்ற ஒரு வாழ்க்கையும் உண்டாயிருக்கும். இப்பொழுது நாம் 7வது வசனத்திற்கு வருவோம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாகி, இந்த 1000 ஆண்டுகள் முடியும் பொழுது தேவன் சாத்தானை விடுதலையாக்குகிறார். 8வது வசனம். பூமி 4 திசையும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகாகையும் மோசம் போக்கும் பிடிக்கும், அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் பிடிக்கும் புறப்படுவான், அவருடைய தொகை கடற்கரை மணல் தனையாயிருக்கும். 9வது வசனம். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் விளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இந்த 1000 ஆண்டு ஆளுகையில் யார் யாரெல்லாம் இருப்பார்? அந்த 1000 ஆண்டு ஆளுகையிலே மறுரூபமாகாமல் நுழையக்கூடியவர் தான் முதல் தலைமுறை. அவர்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், அவர்கள் தான் அடுத்த அந்த 1000 ஆண்டு ஆளுகையில் இருக்கக்கூடியவர்கள். நாம் இங்கு இருப்போம், கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் இஸ்ரவேலை மையமாய் வைத்து உலகத்தை ஆளுகை செய்வார். இஸ்ரவேல் உலகை ஆளுகை செய்யும், சபை இஸ்ரவேலை ஆளுகை செய்யும். நமக்கு 1000 ஆண்டு ஆளுகையிலே பொறுப்புகள் கொடுக்கப்படும். நாம் எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தக்கதாக பொறுப்புகள் கொடுக்கப்படும். அது எப்பொழுது தீர்மானிக்கப்படும் என்றால், பரலோகத்திற்கு போன பிறகு, அதாவது உயிர்த்தெழுதலின் சரீரத்தோடு பரலோகத்திற்கு போன பிறகு கிறிஸ்துவின் நியாயசனத்திலே நம்முடைய பிரதிபலன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை ஆளுகை செய்வார்கள். இஸ்ரவேல்
நிர்வாக ரீதியாக அவர்களும் இருக்கும். இப்படி அநேக பொறுப்புகள் இருக்கிறது. அனைவற்றை நான் விவரமாய் பேசுவதற்கு நேரமில்லை. நம்முடைய பணி அதுவாக இருக்கும். இப்பொழுது 1000 ஆண்டு முடியும் போது இப்படி 1000 ஆண்டுகள் செல்லும். இந்த 1000 ஆண்டுகளும் நாம் என்ன செய்வோம்? ஆசாரியா இருந்து ஆளுகை செய்வோம். சாத்தான் காவலிலிருந்து விடுதலையாகி அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை வஞ்சிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறது? பூமி நான் காவலிருந்து விடுதலை பண்றாரு. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? இவனை அக்கினி கடலுக்கு அனுப்பாம இவனை மட்டும் என்ன செய்யறாரு? பாதாளத்துல கட்டி வைக்கிறாரு. கள்ளத்தீர்க்கதரிசி மிருகம் அக்கினி கடலுக்கு ஏற்கனவே போயிடுச்சு. அவங்க திரும்ப வர முடியாது. ஏனென்றால் 19 அதிகாரம் 20 வசனம் சொல்கிறது, மிருகம் பிடிக்கப்பட்டது, மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசி கூட பிடிக்கப்பட்டான், இருவரும் கந்தம் இருக்கிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். சாத்தான மட்டும் அக்கினி கடலுக்கு தள்ளல, அவனை கட்டி வச்சிருக்கிறார். இப்ப 1000 ஆண்டு முடியும் போது அவனை விடுதலை பண்றார். விடுதலை பண்ண போது என்ன செய்யறான்? பூமியின் 4 திசைகளில், பூமி 4 திசைன்னு சொல்லும் பொழுது ஒரு காம்பஸ், அந்த காம்பஸ்ல நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, இந்த பூமி எங்கும் பரவி போய் அங்குள்ள மோசம் போக்கும்படி யுத்தத்திற்கு கூட்டுக்கொள்ளும்படிக்கும் புறப்படுவனுடைய தொகை கடற்கரை மணல் தனையா இருக்கும். பாருங்க, இவ்வளவு காலம் பாவம் அது வெளிப்படையாக செய்ய முடியல. அந்த 1000 ஆண்டு ஆளுகையிலும் இயேசு ஆளுகை செய்கிற நிலையிலும் கூட கடைசியில் என்ன செய்யறாங்க? இயேசு குரோதமாய் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தவுடனே கலகம் செய்ய முற்படுறாங்க. அப்படி கடைசியில் எழும்புகிறது. இயேசுடைய ஆளுகையிலும் கூட குணப்படாத இருதயம், அது எப்படி தேவத்தை கேட்பாங்க? நரகத்துக்கு எப்படி அனுப்பலாம்? ஒருவன் மனிதன் குணப்படாமல் இருந்தால், கர்த்தருடைய மீட்புக்கு இடம் கொடாமல் இருந்தால், அவன் எப்படியா இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமா கலகக்காரனா தான் நிற்பான். கர்த்தருக்கு விரோதமா கலகக்காரனா நிற்க முடியாது இல்லையா? இவங்க என்ன செய்யறாங்க? இயேசு யார் என்பதை அறிந்த பிறகும் இவனுடைய வஞ்சகத்திலே மாட்டிக்கொண்டு இவனோடு கூட என்ன செய்கிறார்கள்? கடல் மண்டலத்தினையா வருகிறார்கள். கோகுமாகோக் என்று சொல்லும் பொழுது எசேக்கியேல் 38-39 கோகுமாகோகன்னு வரும். அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. அந்த எசேக்கியேல் 38-39 வர கோகுமாக உபத்திரவ காலம், 7 ஆண்டு உபத்திரவ காலத்திலே நடைபெறக்கூடிய ஒரு யுத்தத்தை பற்றி பேசுகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமா ஒரு படை திரண்டு வரும். கோகுமாகோ அவர்களே தேவன் அழித்து போடுவார். அதுவும் இது ஒன்றா. அந்த எசேக்கியேல் 38-39 உபத்திரவ காலம். இது உபத்திரவ காலம் முடிந்து 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு. அப்ப ஏன் இது கோகுமாகு 2, இது கோகுமாகு 2 ஏன் சொல்லப்படுறதுன்னா, தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்களுக்கு உருவகமாக கோகுமாகு இன்றைக்கு இருக்கிறது. கோகுமாகுன்னு அன்றைக்கு எப்படி வந்தாங்க, அதே போலதான் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்து வருகிறார்கள். ஏசாயா 65 அதிகாரம் 20 வசனத்தில் நாம் படித்தது போல, 100 வயதுள்ள பாவியோ சபிக்கப்படுவான். இப்போ ஆயுசு நாட்கள் பெருகிவிட்டது, அநேகர் இருக்கிறதுனால இன்றைக்கு என்ற கர்த்தர் இருப்புக்கோலால் ஆளுவார் என்று இருக்கிற. இருப்புக்கோல் எதற்கு தேவை? பாவம் இருந்தால் உடனுக்குடன் தண்டனை உண்டு, தப்ப முடியாது. அந்த 1000 ஆண்டு முடிகிற வரைக்கும் தப்பு செய்கிறவன் தப்பு செய்வான். ஏனென்றால் தப்பு செய்யாமல் இருக்க மாட்டான். தப்பு செய்கிற உடனே தண்டனை கிடைக்கும். அநீதியெல்லாம் பெரிய அளவில் நடைபெற முடியாது. அக்கிரமத்தை வெளிப்படைய செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. எல்லாம் சரியாக இருக்கும். சரியான நிர்வாகம், ஏமாற்று, வஞ்சகம், லஞ்சம், லாவண்யம், சட்டத்தில் ஓட்டை என்று சொல்வார்கள், ஒரு ஓட்டை இருக்காது. அவ்வளவு காலம் ஒன்று செய்ய முடியல என்றிருந்தவர்கள் இவன் அவர்களை எல்லாம் வஞ்சிக்கிறான். சாத்தான் எவ்வளவு பெரிய வஞ்சகன்! அவர்களை வஞ்சித்து எவ்வளவு புத்தீனமான காரியம்! கடற்கரை மணலத்தலையாகி அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும், தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய தலைமையகம், பூமிக்குரிய அந்த 1000 ஆண்டு ஆளுகையினுடைய பூமிக்குரிய தலைமையாக இஸ்ரவேலை வளைந்து கொண்டு, எதுக்கு சுற்றி வளைத்து அழித்து விடுவோம் என்று போகிறாங்க. அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இப்போ இதே போல என்றால் சோதோங்குமாராவை போல, சோதோங்குமாராவில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது போல இது பட்சித்து போட்டாது. அவர்களை மோசம் போக்கின பிசாசான மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இடமாக இருக்கிற இடமா கந்தகமான அக்கினி கடலிலே தள்ளப்பட்ட, அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலம் பாதிக்கப்படுவார்கள். இப்போதான் சாத்தான் என்ன செய்யறார்? ஆண்டவர் அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். இப்பொழுதுதான் அக்கினி கடலுக்கு போறான். அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற சிலர் சொல்வார்கள், ஆண்டவர் பாவிகளை முற்றிலுமே அழித்து விடுவார், நித்திய நரகம் என்று கிடையாது என்று சொல்லி. ஆனால் இது இந்த வசனம் அதற்கு முரண்படுகிறது. 1000 ஆண்டு ஆளுகை முடிந்த பிறகும் அங்க யார் இருக்கிறா? 1000 ஆண்டு ஆளுகை துவங்குறதுக்கு முன்பதாகவே வெளிப்படத்தில் 19-20 பார்த்தோம், மிருகம் கள்ள தீர்க்கதரிசி அக்கினி கடலிலே எறியப்பட்டார்கள் என்று.
அவர்கள் இருக்கிற இடமாகிய அக்கினி கடலிலே அவர்களை இறைந்த என்று சொல்லாமல் அவங்க அப்போ இருக்கிறாங்கன்னு சொல்லு. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகையினாலே இது நித்தியமானது. இப்போ நரக நித்தியம் இல்லைன்னா பரலோகமும் நித்தியம் கேட்க வேண்டியதாகிடும். நரக நித்தியம் இல்லையா, இரண்டுமே ஒரு நிலைகள் தான். நரக நித்தியம் இல்லையா, அப்போ பரலோகம் நித்தியமாக இருக்க வேண்டும் என்று என்ன நிலை இருக்கிறது? எங்கே பார்க்கும் பொழுது நரகம் நித்தியமானது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள், சதா காலமும். இப்போ இதற்கு கிரேக்க பதங்கள் எல்லாம் உண்டு, அதற்குள்ளே நான் இப்போ செல்ல விரும்பவில்லை. இதே ஒரு பெரிய சிலர் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யெகோவா சாட்சியினர் போன்றவர்கள் எல்லாம் இது நித்திய நரகம் ஒன்று கிடையாது, அது தவறு, பாவிகளையும் அழித்து விடுவார், மற்றவர்கள் மட்டும் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி. இல்லை, நித்திய நரகம் உண்டு, நித்திய பரலோகம் உண்டு, சதா காலம் வாதிக்கப்படுவார்கள். இப்போ சிலர் சாட்சியெல்லாம் சொல்றாங்க, நரகத்திற்கு போயிட்டு வந்தேன், நரக தரிசனத்தை பார்த்தேன். அது முற்றிலும் போய். வேதாகமத்தில் தரிசனங்கள் பார்த்திருக்கிறார்கள், ஆனால் நரகத்தை குறித்த தரிசனத்தை ஒருவரும் பார்த்ததில்லை. தேவன் யாரையும் ஆவிக்குள்ளாக்கி இதுவரை வேதாகமத்திலே நரகத்திற்கு கூட்டி கொண்டு போனது. ஏனென்றால் நரகத்திற்கு போகிறது ஒன்வே என்ட்ரி, போய்விட்டு திரும்ப வர முடியாது, போகலாம் திரும்ப வர முடியாது. அதில் இவர்கள் சொல்லுகிற சாட்சிகளில் எப்படி இருக்கிறது? நரகத்திலே ராஜாவாக சாத்தான் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், அவன் அங்கு போகிறவர்களை நாக்கை அறுக்கிறான். நான் புத்தகங்கள் படித்திருக்கிறேன். நாக்கை அறுக்கிறான், கழுத்தை வெட்டுகிறான் என்று சொல்லி இதை வைத்து பயமுறுத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் நரகம் அவனுடைய சாம்ராஜ்யம் போல தெரிகிறது. இவர்கள் சொல்வதை பார்த்தால் நரகம் ஏதோ அவனுடைய சாம்ராஜ்யம் போலவும் அங்கு போகிறவர்களை அவன் வாதிப்பது போலவும் தெரிகிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? சாத்தான் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான், அவர்கள் சதா காலம் வாதிக்கப்படுவார்கள். சாத்தானுக்காக தான் நரகம் உண்டாக்கப்பட்டது பிரதானமாக. மற்றவர்கள் ஏன் போகிறார்கள்? அவனை பின்பற்றுவங்க அவன் விரும்புகிற இடத்தை அடைவார்கள். அவனை பின்பற்றுகிறவர்கள் அவன் இருக்கிற இடத்துல இருப்பார்கள். தேவனுடைய பரிசுத்தத்தை அசட்டை செய்கிறவர்கள் அவன் இருக்கிற இடத்துல இருப்பார்கள். ஆகையினாலே நரகம் சாத்தானுடைய சிம்மாசனம் அல்ல, நரகம் அவனுடைய நித்திய வாதிக்கப்படுவதற்கான இடம். அசுத்தாவிகளுக்கு அது தெரியும். இயேசு வரும்போதே கேட்கும், காலம் வருவதற்கும் வேதனைப்படுத்த வந்தீரோ, எங்களை பாதாளத்தில் அனுப்பிவிடாதையும், என்னை பன்றி குற்றத்திற்கு அனுப்பும். அதற்கு ஒரு காலம் உண்டு என்று தெரியும். அதுவரைக்கும் அவைகள் சொத்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டு ஆளுகையிலே அவருடைய செயல்பாடுகள் முடங்கும். 1000 ஆண்டு ஆளுகை முடியும் பொழுது நரகத்திற்கு முழுமை அனுப்பப்படும். இப்போதுதான் முழு முடிவு வருகிறது. 11ஆம் வசனத்திலிருந்து, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வான அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. 12ஆம் வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இப்போ எங்கே நடைபெறுகிறது? பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். ஏன் பெரிய வெள்ளை சிங்காசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? அது அந்த மகத்துவத்தை, மகிமையை குறிக்கும் வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாரத்தை குறிக்கும் வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அது யார்? தேவனாகிய கர்த்தர். வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எழுத்தின்படியாக இதிலே குமாரனாகிய தேவன் தான் முற்றிலுமாக இந்த நியாய தீர்ப்பை எழுத்தின்படியாக செய்ய போகிறார். யோவானிலே சொல்வார், பிதாதாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடினாலே நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதும் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே அவர் கூறுவார், ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளிலே தாம் நியமித்த மனிதனை கொண்டு உலகத்தை நியாயம் தீர்ப்பார். அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார். அது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் இந்த நியாய தீர்ப்பை செய்ய போகிறார். அவர் பூரணமான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வான அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இந்த பூமி சுருட்டப்பட்டு இவைகள் விலகி போகும். அடுத்து புதிய பானம், புதிய பூமி. இது ஒரு உருமாற்றத்திற்கு செல்லும். அது ஒரு வெடிப்பின் மூலமாக அக்கினியினாலே இது புதுப்பிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் விருகமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடவென்று பூதமும் பூமி அதனுடைய கிரியைகளும் வெந்து போகும். அப்படியாக ஒரு புதிய வானம் புதிய பூமி அதற்கு பிறகு வரும். இதெல்லாம் அகன்று போன பிறகு யார் வருவார்? மரித்தோராகி சிறியோரை பெரியோரை தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அன்றைக்குதான் ஆதாம் காலம் துவங்கி 1000 ஆண்டு ஆளுகையிலே மரிக்கிற கடைசி பாவி வரைக்கும் அன்றைக்கு தான் உயிரோடு எழும்புவார்கள். அப்ப இன்றைக்கு அவர்கள் எங்க இருக்கிறார்கள்?
பாதாளத்தில் இருக்கிறார்கள். மரித்த உடனாக இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்படாதவர்கள் பாதாளத்திற்கும், இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய பரதேசிக்கு செல்கிறார்கள். தேவனுடைய பரதேசி எங்க இருக்கிறது? இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறது, 3வது வானத்தில் இருக்கிறது. சிலுவைக்கல்லனுக்கு ஆண்டவர் முதலாவது சொன்னார், நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அடுத்ததாக வேதம் சொல்கிற சிறைப்பற்றலை சிறையாக்கி கொண்டு போனார். போல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியரிலே 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவரை குறித்து தான் சொல்லுவார். அங்கே தேவனுடைய பரதேசிக்கு சென்றான் என்று சொல்லி 3ஆம் வானம் அங்கு இருக்கிறது. ஆனால் நாம் செல்லுகிற நாம் கர்த்தரை தரிசிப்போம், பரிசுத்தவான்களை பார்ப்போம். இன்றைக்கு ஒரு மனிதர் கிறிஸ்துவுக்குள் மரிப்பார் என்றால், ஆனால் சரீர உயிர்த்தெழுதல் இருக்காது. பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவின் வரிசையில் இருப்போம். வெளிப்படத்தில் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், உபத்திரவ காலத்தில் மரித்து வரக்கூடியவர்கள் தேவனிடத்தில் பேசுகிறார்கள். அதே போல் நாம் ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடும், சந்தோஷம் இருக்கக்கூடும், தேற்றப்படுவோம். அவர்களே ஆண்டவர் தேற்றினது போல தேற்றப்படுவோம். உயிர்த்தெழுதலுக்காக காத்திருப்போம். உயிர்த்தெழுதல் வந்த பிறகுதான் நாம் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம், கிரியைக்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வோம், புதிய மகிமையை பெற்றுக்கொள்வோம். அதற்கு பிறகுதான் ஆளுகை அதிகாரங்கள் இருக்கிறது. பாவிகள் அதுவரைக்கும் பாதாளத்தில் தான் இருப்பார்கள். அதற்கு பிறகுதான் வருவார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம். அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகங்கள் என்னவென்று சொல்லும் பொழுது ஒரு கிரியைகள். ஆண்டவர் இப்போ எடுத்து இப்படி காட்டுறாரு, இவர்களிடத்தில் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவர்களாய் காணவில்லை. இது அவர்களுடைய பாவத்துக்கான தண்டனை என்று சொல்வதை விட அவர்கள் பரலோகத்திற்கு வருவதிலே குறைந்தார்கள், அந்த தகுதிக்கு குறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தே ஃபெயில்டு. இப்பொழுது இராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பு இருக்கிறது, அதற்கென்று சில உடற்தகுதி இருக்கிறது, எழுத்து தகுதி இருக்கிறது, பார்வை இருக்கிறது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கும் தகுதி இருக்கிறது. இந்த தகுதியில் தோல்வியடையக்கூடியவர்கள். இப்போ இவர்கள் பரலோகத்திற்கு உயிர்த்தெழும்பி விட்டார்கள், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறார்கள். இவர்கள் நியாய தீர்ப்பு அடைவதற்கு முன்பதாக வேறொரு காரியம் நடைபெறும். அதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 சொல்லும் போது அதை பவுல் சொல்லுவார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே ஒருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்காலியாக முடங்க முடிக்கும். பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகளியாக அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். இதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாண்டே முடங்கால்கள் எல்லாம் இயேசுக்கு முன்பாக முடங்கும். இப்போ வானோர் பூதலத்தோர், வானோர் தூதர்கள், அவர்கள் இப்பொழுதே இயேசுக்கு முன்பதாக முழங்கால் படி இருக்கிறார்கள். பரலோகத்தில் நாம் பார்க்கிறோம் தூதர்கள் எல்லாம் பணிந்து கொண்டார்கள் என்று. அடுத்ததாக மீட்கப்பட்டோர், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே நாம், உபத்திரவகால பரிசுத்தவான்கள், 1000 ஆண்டுகளுக்கு பரிசுத்தவான்கள். இவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்டு கர்த்தரை சந்திக்கிற வேளையிலே, பரலோகத்திற்கு வருகிற வேளையிலே, மறுரூபமாகிற வேளையிலே கர்த்தரை தொழுது கொள்ளப் போகிறார்கள். இப்பொழுதும் தொழுது கொள்கிறோம், அப்பொழுது நேரடியாக அவரை தொழுது கொள்ளப் போகிறோம், முழங்கால் படியிடப் போகிறோம், அவரை பணிந்து கொள்ளப் போகிறோம். பணிந்து கொள்ளாமல் மரித்த ஒரு கூட்டம் உண்டு. ஆதாம் காலம் முதல் கடைசி வரை மரிக்கக்கூடிய பாவிகள் அவருடைய கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் உயிர்த்தெழும்பி வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக வரும்போது அனைவரும் முழங்கால் படியிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனம் நிறைவேறும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர், பாதாளத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உயிர்த்தெழும்பப்பட்டு. அப்படி என்றால் ஒரு நாளிலே இயேசு பிலாத்துவுக்கு முன்பதாக இயேசு நிற்க வைக்கப்பட்டார். இயேசுக்கு முன்பதாக பிலாத்து ஒரு நாள் நிற்க வேண்டும். அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறவர்கள் அதே பரியாசம் பண்ணுகிற நிலையோடே கர்த்தரிடத்தில் மனம் திரும்பாமல் மீட்கப்படாமல் மரித்து போவார்கள் என்றால் அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு மகாராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், தண்டனிட்டு பணிய வேண்டும். அத்தனை பேரும் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட வைக்கப்படுவார்கள். முழங்கால் யாவும் முடங்கும். எவ்ரி நீ வில் பவ். இதுவரை நடக்கும், அது முதலாவது நடக்கும். அதற்கு பிறகு அவர்கள் கிரியைகளின்படியே ஆண்டவர் அவனுடைய கிரியைகள் எல்லாம் வச்சிருக்கிறார், அதை எடுத்து காண்பிப்பார். தேவனுக்கு முன்பதாக நிறைவு உள்ளவர்களை காணவில்லை.
தேவனுடைய பரிசுத்தத்திற்கு நிகரான ஒரு நிலை. தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு வருவதற்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் வரவில்லை. அவருடைய சுயநீதி தான் இருக்கிறது. நான் அதை செய்தேன், இதை செய்தேன்னு சொல்லலாம், நான் யாருக்கும் தீங்கு செய்ததில்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. ஆனால் மனிதனுடைய நீதி எல்லாம் தேவனுக்கு என்பதாக அழுக்கான கந்தையா இருக்கிறதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசியிலே கர்த்தர் சொல்லுகிறார். சுயநீதியை மட்டும் ஆண்டவர் சிலுவையிலே எல்லாருக்காக மரித்துட்டாரு. ஆனா அந்த சிலுவையினால் வந்த நீதியை பெறாமல் மரிக்கிறவர்கள், அவர்களுக்கு அந்த நீதியிலே பரலோகத்திற்கு வர முடியாது. தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நரகத்திற்கு போகக்கூடியவர்களிலும் எல்லாருக்கும் ஒரே விதமான தண்டனை இருக்காது. ஆண்டவர் சொல்வாரு, சிலர் அடிக்கப்படுவார்கள், சிலர் குறைவான அடி அடிக்கப்படுவார்கள். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். சிலருடைய பாவங்களுக்கு அவர்கள் அநேக அடி அடிக்கப்பட வேண்டியிருக்கும். சிலருடைய பாவங்களுக்கு அவர்களுக்கு அதற்கேற்ற தண்டனை நித்தியத்திலே ஆண்டவர் கொடுப்பார். அடுத்த வசனம், சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். இப்பொழுது சமுத்திரத்தில் விழுந்து மரித்து போகிறவர்கள் உண்டு. சமுத்திரத்துல மரணமும் பாதாளம் என்று சொல்லும் பொழுது பாதாளம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கிறது. அப்படி என்றால் என்ன? மரிக்கிறவர்கள் இன்றைக்கு பாதாளத்தில் இருக்கிறார்கள். சிலர் சொல்வது போல மரிக்கிறவர்கள் ஆவியாக ஏதோ சுற்றி கொண்டு திரிகிறார்கள் என்று சிலர் சொல்றாங்க. மரித்து போனவர் ஆவியாக அங்க வந்தார், கனவுல வந்தார். கனவுல எந்த மனிதனும் ஆவியாக வர முடியாது. அது வஞ்சிக்கப்பட்டவர்களே சாத்தான் வஞ்சிக்கக்கூடியது. மரித்து போன கணவன் மனைவி வருகிறது, வா என்று கூப்பிடுகிறது, நான் எனக்கு தனியா இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் மரித்தவர்கள் செல்ல முடியாது. மரித்தவர்கள் ஒன்றில் தேவனுடைய பரதேசிக்கோ பாதாளத்திற்கோ தான் செல்ல முடியும். அங்குதான் அவங்க இருக்கிறாங்க. மரணமும் பாதாளமும் தண்ணில் உள்ளவர்களே ஒப்புவித்தன. மரித்தவர்கள் இப்போ ஏறி வர முடியாது. லூக்கா 16 பார்க்குறோம். இங்கிருந்து லாசருவை அனுப்பும், அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். மோசையும் நியாயப்பர் தீர்க்கதரிசிகள் உண்டு, அது பைபிள் இருக்குது. இங்கிருந்து அனுப்பி ஒருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இன்றைக்கு அக்கினி கடலிலே யாரும் இல்லை. முதலாவது அக்கினி கடலுக்கு போகக்கூடியது அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். வெளிப்படுத்தல் 19:20 பார்க்கிறோம். அவர்கள் தான் முதலாக அக்கினி கடலுக்கு போக போறாங்க. அடுத்ததாக அக்கினி கடலுக்கு போகக்கூடியது செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்பிலே பாவிகளாக நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் அக்கினி கடலுக்கு போகிறாங்க. 20ஆம் அதிகாரத்திலே அடுத்து சாத்தான் போகிறான். சாத்தானுக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே ஆதாம் காலம் முதல் மரித்தவர்கள் பாதாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அக்கினி கடலுக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது பாதாளமே வேதனைக்குரிய இடம்தான், தாகம் இருக்கக்கூடிய இடம், சஞ்சலம் இருக்கக்கூடிய இடம். இது அக்கினி கடல், நித்திய பிரிவினை. அக்கினி கடல் என்று சொல்லும் பொழுது அதை வேதனையுள்ள இடம் என்று சொல்லலாம். முழுவதுமாக தேவனிடத்திலிருந்து வேறு பிரிக்க தூரமாக்கப்பட்ட நிலை, அது வேதனைக்குரிய காரியம். அந்த பக்கத்திலே கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுரூபம் அடைந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். இங்கு பாவிகள் அக்கினி கடலே தள்ளப்பட்டார்கள். இது 2வது மரணம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாதவனை காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யார் அக்கினி கடலுக்கு போவார்? ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாய் காணப்படாதவன் எவனோ அவன்தான் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்வார் மார்க் 9:48, அங்கே அவருடைய புழு சாகாமல் அக்கினி அவியாமலும் இருக்கும். மத்தேயு 13:42, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், வீப்பிங் அண்ட் gnashing of teeth. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 14:11 பார்க்கணும். அவளுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அந்த நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அவளுடைய வாதையின் புகை சதா காலமும் எழும்பும். நித்திய நரகம் என்று ஒன்று இருக்கிறது. இதுதான் 2வது மரணம். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தைகள்! இப்படிதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு
வரப்போகிறது. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவன், ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவர்களெல்லாம் அக்கினி கடல்ல போக போறாங்க. ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, ஒன்று ஜீவன் உள்ளவருடைய புத்தகம், பிறக்கிற எல்லாருடைய பேர் எழுதப்படும், ரட்சிக்கப்படாத பெயர்கள் கிறுக்கப்படும். நாட்டுக்குட்டியான புத்தகம் என்று ஒன்று இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவருடைய பெயர் மாத்திரம் எழுதப்படும். உடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து, ஒரு பாவி நான் பாவி என்பதை அறிந்து, என் பாவத்திற்காக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்டவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை மாற்றப்படும். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36வது வசனத்திலே யோவான் ஸ்நாபகர் சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 3:36 வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனை காண்பதில்லை, ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவனே, ரெண்டும் ஒன்றுதான். தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இப்பொழுது பாவிகள் அனைவருக்கு மேலும் தேவனுடைய கோபம் இருக்கிறது, தலைக்கு மேல கத்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தண்டனை மாற்றப்படுகிறது. அதை விசுவாசிக்கார்கள் அப்படியே தேவகோபம் நிலை நின்று கொண்டிருக்கிறது. எந்த மனிதனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்கள் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் அனைவரும் தலையுமே தளலாக நிற்கிறது. இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு அது மாற்றப்படுகிறது. எதன் அடிப்படையிலே? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். தழும்புகளால் குணமானோன்னு சொன்னோன்னா வயிற்று வலி காய்ச்சலுக்கு இல்லை, வயிற்று வலி காய்ச்சலுக்காக மறிப்பு, அதுக்கு சுகம் கொடுப்பதற்காக இயேசு மறிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னாலே அதெல்லாம் போய்விடும், அவருக்கு அது ஒரு பொருட்டே அல்ல. நாம் நித்திய ஆக்கினை அடையக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து இவைகளெல்லாம் சந்தித்தார். நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். இவைகள் நடந்திருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் சுவிசேஷம் நாம் அறிவிக்கிறோம். ஏனென்றால் இது சொல்லுவோம், இது வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லுவோம். உண்மையாகவே வாழ்க்கை பிரச்சனைனா இதுதான். ஒரு மனிதனுடைய நித்தியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு யாராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யார்? இயேசு தான் கேட்பார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? யார்? பொதுவாக யார்? அடுத்ததாக எனக்கு யாராக இருக்கிறார்? மத்தேயு 7வது அதிகாரத்திலே சிலரை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். அவங்கள ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, பரலோகத்தில் கிண்டிதான் செத்தன்படி செய்கிறவனை பரலோகராஜில் பிரவேசிப்பானே என நோக்கி கத்தாவை கத்தாவை என்று சொல்கிறோம். பிரவேசிப்பதில் அநேகர் அந்நாள் அநேகரை நோக்கி கத்தாவை கத்தாவை நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். ஆண்டவர் யாரை சொல்றாரு அக்கிரம செய்யக்காரர்னு? அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உங்களை பார்த்து சொல்றேன்? உங்களை நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை. உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த ஒரு ஐக்கியம் இருந்ததில்லை, பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை. வெளி உலகத்துல தீர்க்கதரிசி என்றும் பிசாசு விரட்டின அற்புதம் செய்தோம் சிலர் சொல்லலாம். ஆனா இயேசுவோடு தனிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம், தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் இல்லாத இருக்குமானால் பிரயோஜனம் இல்லை. நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிதானித்து பாருங்கள், உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எனக்கு யாராக இருக்கிறார்? அவரை நான் என்னுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? ஏற்றுக்கொண்டிருப்போமானால் இவைகளுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை, நாம் அஞ்ச வேண்டியதில்லை, அவரோடு கூட நாம் இருப்போம். இதுதான் 2வது மரணம். ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அனைவருடைய பேர் இருக்கிறது. இதில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால, சபைக்கு போகிறதுனால, சர்ச் ரெஜிஸ்டர் இருக்குது, அதுக்கும் எதுக்கும் எதுவும் இல்லை. அது நிர்வாகம், அது வேறு ஒழுங்குமுறைகள். உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அதுதான் எனக்கு காரியம். ஆகையினால்தான் மற்றவருடைய ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். யாருக்காவது உண்மையிலே நல்லது செய்யணும்னு நினைத்தீர்கள் என்றால்
ஒருத்தருக்கு நல்லது செய்யணும், இவருக்கு ஏதாவது நான் நல்லது செய்யணும்னா அவருக்கு முதலாவது சுவிசேஷம் அறியாதவர், இல்லாவிட்டால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர், ரட்சிக்கப்படாதவர் என்றால் அந்த சுவிசேஷத்தை சொல்றதுதான் முதல் நன்மை. அதுதான் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உபகாரம். நரகத்திற்கு போகக்கூடியவர்களை வெள்ளை சிங்காசனத்தில் போயின்று வெட்கப்பட்டு நரகத்திற்கு நிலையில் இருக்கக்கூடியவங்களை அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்திற்கு திருப்புறதை விட ஒரு பெரிய நல்லது இந்த உலகத்திலேயே இல்லை. முதலாவது நாம் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக அடுத்தவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா இந்த நல்லதை செய்ததற்கு பிறகு வேறு நல்லது செய்தீங்கன்னா நன்றாக இருக்கும். அடுத்த வாரத்திலே அடுத்த 21 அதிகாரம், அடுத்த புதிய வானம் புதிய பூமி அவைகள் எப்படி இருக்கும், நித்தியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.